எப்படி உளுந்தங்கஞ்சி மிக்ஸ் பண்ணுற வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். நம்ம வெள்ளை உளுந்து சேர்க்குறனால நம்மளுக்கு நிறம் மாறுறது நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். அது கூட 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்தோடையே ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். அகலமான ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு, அடுத்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல அரிசி, அதை ஒரு அரை கப் சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். அதே இது கூட சேர்த்துட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் விட்டுறணும். நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வாங்க எப்படி கஞ்சி செய்கிறோம்னு பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துட்டு அது கூட தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அப்புறமேட்டுக்கு இப்போ நம்ம எந்த இதில் நம்ம கஞ்சி காய்ச்ச போகிறோமோ அதில் 4 கப் அளவில் தண்ணி சேர்த்துட்டு அது லைட்டாக சூடாகனோடையே நம்ம அந்த மாவு சேர்த்துடணும். இது நல்லா கொதிச்சு வந்தோடையே நாட்டு சக்கரை 2 கப் அளவு சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வந்தோடய தேங்காய் பூ போட்டு இறக்கின்னு சேவ் பண்ணால் அருமையாக இருக்கும்.